ஸ்வீடன் நாட்டு வேதியியலாளர் அர்கினியஸ் அமிலங்கள் பற்றிய ஒரு கொள்கையை முன்வைத்தார். அவரின் கூற்றுப்படி அமிலம் என்பது நீர்க்கரைசலில் ஹைட்ரஜன் H+ அயனிகள் அல்லது ஹைட்ரோனியம் H3O+ அயனிகளை தரும் வேதிப்பொருளாகும். ஸோ அர்கினியஸ் ஒரு கொள்கை சொல்லியிருக்காரு. நீர்க்கரைசலில் ஹைட்ரஜன் H+ அப்படி இல்லைன்னா ஹைட்ரோனியம் H3O+ கொடுக்கக்கூடிய அயனிகளை தரக்கூடிய வேதிப்பொருள் தான் அமிலங்கள். கரிம அமிலங்கள் மற்றும் அவை உள்ள பொருட்கள். அமிலத்தின் பெயர் சிட்ரிக் அமிலம், உணவுப் பொருள் ஆரஞ்சு. லாக்டிக் அமிலம், தயிர், பாலெல்லாம் லாக்டிக் அமிலம் காணப்படுது. ஆக்சாலிக் அமிலம், தக்காளி. அசிட்டிக் அமிலம், வினிகர். மாலிக் அமிலம், ஆப்பிள். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஆப்பிள் மரம் எங்கள் காஷ்மீரில் அதிகமாக வளரும். காஷ்மீரில் முஸ்லீம் மக்கள் அதிகமாக இருக்காங்க. முஸ்லீம் மக்களோட தலைவரை மாலிக்னு சொல்லுவாங்க. ஸோ மாலிக் அமிலம், ஆப்பிள், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டார்டாரிக் அமிலம், புளி. கீழே படம் கொடுத்துருக்கு பாருங்கள். அமிலங்களின் மூலங்கள். வினிகர் அசிட்டிக் அமிலம், ஆப்பிள் மாலிக் அமிலம், எறும்பு ஃபார்மிக் அமிலம், பால் பொருட்கள் லாக்டிக் அமிலம், திராட்சை டார்டாரிக் அமிலம், தக்காளி ஆக்சாலிக் அமிலம், எலுமிச்சை சிட்ரிக் அமிலம். நமது வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நமது வயிற்றின் உட்புறத்தை அரிப்பதால் நமக்கு பசியுணர்வு ஏற்படுகிறது. ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் சுரக்கும் அளவு அதிகரித்தால் வயிற்றுப்புண் தோன்றக்கூடும். ஸோ நம்ம வயிற்றில் HCl அமிலம் சுரக்கிறதுனால தான் நமக்கு பசியுணர்வு தோன்றுறது. நம்ம அதிகமாக சாப்பிடாமல் இருந்தோம்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அதிகமாக சுரக்கும். ஸோ நமக்கு வயிற்றுப்புண் அல்சர் வர வாய்ப்பு இருக்குது. நமது வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நமது வயிற்றின் உட்புறத்தை அரிப்பதால் நமக்கு பசியுணர்வு ஏற்படுகிறது. ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் சுரக்கும் அளவு அதிகரித்தால் வயிற்றுப்புண் தோன்றக்கூடும். ஸோ நம்ம வயிற்றில் HCl அமிலம் சுரக்கிறதுனால தான் நமக்கு பசியுணர்வு தோன்றுறது. நம்ம அதிகமாக சாப்பிடாமல் இருந்தோம்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அதிகமாக சுரக்கும். ஸோ நமக்கு வயிற்றுப்புண் அல்சர் வர வாய்ப்பு இருக்குது. காப்பர் அல்லது பித்தளை பாத்திரங்களின் மீது வெள்ளீயம் என்ற உலோகம், ஈயம்னு சொல்லுவோம், ஈயம் பூசப்படுகிறது. அவர் பூசவில்லை எனில் உணவுப் பொருட்களில் உள்ள கரிம அமிலங்கள் பாத்திரங்களில் உள்ள தாமிரத்துடன் வினைபுரிந்து உணவை நஞ்சாக்கிவிடும். வெள்ளீயம் பாத்திரங்களை அமிலங்களின் செயல்பாட்டிலிருந்து தனித்து பிரித்து உணவு நஞ்சாவதை தடுக்கின்றது. அதாவது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பாத்திரம் தாமிரம், காப்பர், செம்பால் உருவாக்கப்படுது. இந்த பாத்திரங்கள் கூட உணவுப் பொருட்கள் சேரப்போ உணவுப் பொருட்கள் உள்ள கரிம அமிலங்களும் காப்பர், தாமிரம் கெமிக்கல் தானே, கரிம அமிலங்கள் ஆசிட்ஸும் தாமிரம் காப்பரும் ரியாக்ட் ஆகி உணவை நஞ்சாக்க வாய்ப்பு இருக்குது. கெமிக்கல் கூட கெமிக்கல் சேரப்போ புது கெமிக்கல் உருவாகும். அந்த கெமிக்கல் விஷம். அதனால தான் நம்ம பாத்திரத்துக்கு மேலே வெள்ளீயம், ஈயம்னு சொல்லுவோம், ஈயம் பூசணும். இன்னொன்று செந்தில் காமெடியில் பார்த்துருப்பீங்க, அந்த ஒருத்தர் உடம்பெல்லாம் ஈயம் பூசிட்டு நடிச்சிருப்பார். அவர் அதனாலேயே திரும்ப கொஞ்ச நாளில் இறந்து போயிட்டார். ஸோ அதான். ஊறுகாயில் வினிகர் அசிட்டிக் அமிலம் அல்லது பென்சாயிக் அமிலம் இருப்பதால் அவை நீண்ட நாட்கள் கெட்டுப்போகாமல் உள்ளன. ஸோ ஊறுகாய்கள் கெட்டுப்போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதில் இருக்கிற பென்சாயிக் ஆசிட் ஆர் அசிட்டிக் ஆசிட், ரெண்டுமே ஒரே ஆசிட் தான். சோடியம் கார்பனேட் Na2CO3 சலவை சோடா எனவும், சோடியம் பைகார்பனேட் NaHCO3 சமையல் சோடா எனவும், சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH காஸ்டிக் சோடா எனவும், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH காஸ்டிக் பொட்டாசி எனவும் வணிக ரீதியாக அழைக்கப்படுகின்றன. அமிலங்களுக்கும் காரங்களுக்கும் உள்ள வேறுபாடு. அமிலங்கள் இவை நீரில் H+ அயனிகளை தருகின்றன. காரங்கள் நீரில் OH- அயனிகளை தருகின்றன. அமிலம் நீரில் ஹைட்ரஜன் அயனிகளையும் H+ஐயும், காரம் ஹைட்ராக்சைடு OH- அயனிகளையும் தருது. அமிலங்கள் புளிப்பு சுவையுடையவை.
காரங்கள் கசப்புச் சுவை உடையவை. சில அமிலங்கள் திடநிலையில் காணப்படுகின்றன. பெரும்பாலான காரங்கள் திடநிலையில் காணப்படுகின்றன. அமிலங்கள் நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுகின்றன. காரங்கள் சிவப்பு லிட்மஸ் தாளை நீலமாக மாற்றுகின்றன. நடுநிலையாக்கல் வினை மூலம் உருவாகும் உப்புகள். அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் HCl. காரம் சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH. ரெண்டும் ரியாக்ட் ஆகி சோடியம் குளோரைடு அப்படிங்கிற உப்பை கொடுக்குது NaCl. சல்ஃபியூரிக் அமிலம் H2SO4ம் சோடியம் ஹைட்ராக்சைடு NaOHம் ரியாக்ட் ஆகி சோடியம் சல்ஃபேட்டை கொடுக்குது. சோடியம் சல்ஃபேட் உப்பை கொடுக்குது Na2SO4. நைட்ரிக் அமிலம் HNO3யும் சோடியம் ஹைட்ராக்சைடு NaOHம் ரியாக்ட் ஆகி சோடியம் நைட்ரேட் உப்பு கிடைக்குது NaNO3. அசிட்டிக் அமிலம் CH3COOHம் சோடியம் ஹைட்ராக்சைடு NaOHம் ரியாக்ட் ஆகி சோடியம் அசிட்டேட் CH3COONA கிடைக்குது. இதெல்லாம் தான் நடுநிலையாக்கல் வினை மூலம் உருவாகும் உப்புகள். நிறங்காட்டிகளின் நிறமாற்றங்கள். நிறங்காட்டி நீல லிட்மஸ் தாள் அமில கரைசலில் சிவப்பு நிறத்தையும் கார கரைசலில் நிறமாற்றம் இல்லாமையும் இருக்கும். நிறங்காட்டி சிவப்பு லிட்மஸ் தாள் அமில கரைசலில் நிறமாற்றம் இல்லாமையும் கார கரைசலில் நீல நிறத்தையும் கொடுக்கும். நிறங்காட்டி ஃபினாப்தலின் அமில கரைசலில் நிறமற்றதாகவும் கார கரைசலில் இளஞ்சிவப்பு நிறத்தையும் கொடுக்கும். நிறங்காட்டி மெத்தில் ஆரஞ்சு அமில கரைசலில் சிவப்பு நிறத்தையும் கார கரைசலில் மஞ்சள் நிறத்தையும் காட்டும்.